வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நியூ சிலபஸ் வைஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாமில் வந்து எவ்வளோ தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து 30 தேர்வும், பொது அறிவு வந்து 35 தேர்வும், முழு மாதிரி தேர்வு வந்து 5 வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ தமிழ் தனியாக நடக்கும், ஜிஎஸ் தனியாக நடக்கும். அதனால தான் வந்து 70யாக கொடுத்துருக்கோம். தேர்வு கொஷின்ஸ் ஃபுல்லாக 6 to 7 தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஈவினிங். தேர்வு ஃபுல்லாகவே வந்து டெலகிராம் ப்ரைவேட் சேனல் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ தேர்வு கட்டணம் பாருங்க, நீங்கள் தமிழில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா 99 ரூபா வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்கள் பொது அறிவில் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் 99 ரூபா வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேர், மாவட்டம், நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் அட்மின் வந்து உங்களை வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அட்மின் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான். தமிழோட ஷெடியூல் வந்து இன்னொன்று கொடுத்துருக்கோம், அது லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் வந்து பார்த்துருவோம். ஜிஎஸ் வந்து சிலபஸ் வைஸில் தான் வந்து டாப்பிக்கே வந்து கொடுத்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அது வந்து ஃபஸ்ட்டும், லாஸ்ட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து கம்மியாக கேட்குறாங்கல்ல, அது வந்து லாஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஆட்சியல், இந்தியன் பாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்கும். இது வந்து 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7th கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 8th அது மாதிரி வந்து கொடுத்துருப்போம். அதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் வந்து கீழே வந்து ஆட் பண்ணியிருப்போம். பாருங்க, பாலிட்டி ஃபுல்லாகவே முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் பாலிட்டியிலேருந்து. இப்போ பாலிட்டி முடிஞ்சதுமே பாருங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலகு 5 வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து மொத்தம் வந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த அலகு 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரமும் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியான டாபிக் தான், வந்து ஒரு 40 பேஜ் படிச்சீங்கன்னாவே வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 6th 7th 8th வந்து ஒரே நாள் வந்து படிச்சிடலாம். இது ஒரு டெஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது அறிவிலே வந்து இந்திய பொருளாதாரம் 9th வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 10th 11th 12th. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த டாபிக் 3க்குமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலகு 3 இந்திய வரலாறும் பண்பாடு மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ். இதில் வந்து 10 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது 3 டாபிக் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. மேக்ஸிமம் டாபிக் வைஸில் எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். அந்த டாபிக் முடிஞ்சதுமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு அலகு முடிஞ்சதும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலகு 6 கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டாபிக் வந்து வேர் டு ஸ்டடி வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு வந்து இதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இதெல்லாம் வந்து கீழே வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, என்ன லெசன் படிக்கணும், அது எங்கே படிக்கணும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஜிஎஸோட நோட்ஸோட பேஜ் நம்பர், இது விட்டுருங்க. நம்மக்கிட்ட வந்து நோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தெரியுது என்ன பேஜ் நம்பர்ன்ட்டு. மற்றபடி வந்து இந்த பக்கம் டாபிக், இந்த பக்கம் வந்து லெசன் வந்து கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலகு 2, இதில் வந்து 5 கொஷின் தான் கேட்குறாங்க, ஏன்னா லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கும். ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து படிக்க தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட லெசன் மட்டும் படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள், பாக்ஸ் கொஷின்ஸில் உள்ள இப்போ பார்த்துட்டு வாங்க. இந்த ஜாகிரபிக்கு வந்து என்னென்ன லெசன் படிக்கணுமோ புத்தகத்தில் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதுவும் கொடுத்துருக்கும், இதுவும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டாபிக் வந்து நிறைய இருக்கும், ஆனால் பட் வந்து நீங்கள் எல்லா டாப்பிக்கும் வந்து இந்த எல்லா டாபிக் வந்து ஓரலனா வந்து பார்த்துட்டு வாங்க, பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க. மொத்தம் வந்து 29 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 5 கொஷின்ஸ் வந்து நீங்கள் 29 வந்து படிச்சு தான் ஆகணும். டிஎன்பிசியில் வந்து ஒவ்வொரு மார்க்குமே வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அழகு 1 கொடுத்துருக்கும் பொது அறிவு. இது வந்து டாபிக்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும், அதனால தான் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்க 5 அழகும் படிச்சிருங்க, லாஸ்ட்டாக வந்து இந்த அழகு 1 வந்து லாஸ்ட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ் டாபிக் வந்து கொடுத்துருப்போம், அதுக்கு எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு கீழேயே வந்து இது கொடுத்துருப்போம், வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். இப்போ பேரினத்தின் இயல்புனா பாருங்கள் 4 லெசன் படிக்கணும், அந்த 4 லெசன் எங்கே படிக்கணுமோ அதையும் கொடுத்துருக்கோம், மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். வேதியியலில் மேக்ஸிமம் 1 கொஷின் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து அமிலங்கள் காரங்கள் உப்பு வந்து படிச்சுக்காங்க, பெட்ரோலிய பொருட்கள் வந்து படிச்சுக்காங்க, உரங்கள் பூச்சிக்கொல்லி வந்து படிச்சுக்காங்க. மேக்ஸிமம் இது படிச்சிங்கனாவே ஸ்கோர் பண்ணிடலாம். இது கூட லாஸ்ட்டாக வந்து இது பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 டாபிக் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கக்குள்ள அதனால் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்க மாட்டேன், நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஓவராலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் பாருங்கள் முழு மாதிரி தேர்வு. முழு மாதிரி தேர்வு வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் 100 கொஷினும், பொது அறிவு வந்து 75ம், மேக்ஸ் வந்து 25 வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதுமாதிரி வந்து மொத்தம் வந்து ஒரு 5 தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபுல் டீல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே தமிழ் டெஸ்ட் பேட்சை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் தான். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரோ விட்டுருங்க. தமிழ் டெஸ்ட் பேட்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்மாகவும் கனெக்ட் பண்ணுறோம், பிடிஎஃப் ஃபைல்ஸ்லையும் கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் தமிழுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் மூலமாக எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அண்டு பிடிஎஃப் நினச்சிங்கன்னா 149 வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் போதும், ஜிஎஸ் மாதிரி வந்து பிடிஎஃப் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து தமிழுக்கு வந்து நியூ சிலபஸ் வைஸில் வந்து நோட்ஸும் வந்து தேவைப்படுது. கூகுள் ஃபார்ம், பிடிஎஃப் அண்ட் நோட்ஸ் வந்து தேவைப்பட்டால் 349 வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 100 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு நம்ம தமிழ் டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்ஸோட சாம்பிள் பேஜ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு பேர், மாவட்டம் எல்லாமே. நீங்கள் வந்து டிஎன்பிசி ஃபுல் டெஸ்ட் மாதிரி வந்து ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா 200 வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு நோட்ஸு இல்லை கூகுள் ஃபார்ம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மேலே இருக்க பேமெண்ட் வந்து பே பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் டெஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் தான். இது பாருங்கள், சிலபஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அழகு 1, அழகு 7 ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் பாருங்கள் அழகு 1, அழகு 7 அந்த பேஸில் தான் வந்து கொடுத்துருப்போம். படிக்கிறதுக்கு ஈஸியான வகையில் தான் வந்து கொடுத்துருப்போம். பாருங்க, இதுலேயே லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் இங்கே 36ன்னு கொடுத்துருப்போம். ஆனால் தமிழ் தேர்வு வந்து உங்களுக்கு 27லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து 36னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ் தேர்வு கம்ப்ளீட் ஆகுது. ஜிஎஸ் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா, அப்போ வந்து உங்களுக்கு தமிழ் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். தமிழ் தேர்வு இருந்தாலும் சரி, நீங்கள் ஜிஎஸ் தேர்வு இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல்லாக 2 போத்தாக வந்து ஜாயின் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் தான் வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும். தமிழ் மட்டும்னா தமிழ் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்க, தமிழ் மட்டும் நடக்காது. உங்களுக்கு ஃபுல்லாகவே தமிழ், பொதறிவு, மேக்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு டவுட் இருக்கும், இப்போ வந்து அது எங்கே படிக்கிறது, நீங்கள் டாபிக்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க, அந்த புத்தகத்தில் எங்கே படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர் டு ஸ்டடியும் கீழே வந்து கொடுத்துருக்கும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பில் எங்கெங்கே படிக்கணுமோ அது சைடில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த பேஸ்லேயே வந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் வேணாலும் நம்ம வந்து நீங்கள் நோட்ஸோட அமௌண்ட் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நோட்ஸோட அமௌண்ட் வந்து பே பண்ணிங்கன்னா நோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். நோட்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறோன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி நம்ம எடுக்கலைன்னா, ஒன் டைம் கால் பண்ணி எடுக்கலைன்னா வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டுடே ஈவினிங் 6 o'clock வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் கால் பண்ண தேவையில்லை. நம்ம மேக்ஸிமம் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் வந்து கால் பண்ணுவோம். இதுதான் வந்து டிஎன்பிசிக்காக வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் பேட்ச். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம டெலகிராம் சேனல் நோட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து
ஷெட்யூலு, டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட்டு 3 தேர்வோட கொஷின் பேப்பர் ஃபுல்லாவே நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து குடுப்போம். விசிட் பண்ணி பாருங்க. நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.